ஒரு குட்டி பொண்ணு ஒரு கிளி வளர்த்துச்சான். அந்த கிளி நல்லா பேசுமா, ஜாலியா விளையாடுமா. அந்த பாப்பாவுக்கும் அந்த குட்டி கிளினா ரொம்ப இஷ்டமா. அவங்க ஒரு பூனையும் வளர்த்தாங்க. அந்த பூனைக்கு இந்த கிளிய பார்த்தா பிடிக்காதான். இவர்களும் பாக்குற நேரமெல்லாம் அந்த பூனைய தடுத்து அந்த கிளிய காப்பாத்தி விடுவாங்களாம். இந்த குட்டி பாப்பா ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தான். ஆனா இது ஒரு கும்பகரணி பாப்பா. தூங்கினா தூங்கிட்டே இருக்குமா. அப்படி சோஃபால படுத்து தூங்கும்போது கிளியும் பக்கத்திலேயே இருந்துதான். அந்த கிளிக்கு தனியா கூடெல்லாம் கிடையாதான். அது ஒரு ஸ்டூலுக்கு அங்க கீழே இருக்கிற கம்பல தான் உட்கார்ந்துருக்குமா. அந்த திருட்டு பூனை இந்த குட்டி பாப்பா தூங்கும்போது அப்படியே அந்த சோஃபா மேல ஏறி போய் கிளிக்கிட்ட ஏதோ சேட்டை பண்ணிச்சான். அது கீன்னு கத்த தூங்கிட்டு இருந்த அந்த குட்டி பாப்பா பயந்து போய் டப்புன்னு கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எலும்பி பார்த்தா அந்த கிளி மல்லாக்க படுத்து கிடக்குது. என்ன ஆயிற்றுன்னு பார்த்தா அந்த பூனையும் அந்த பக்கமா ஓடி போனதை பார்த்தான். அந்த கிளியும் பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருந்துச்சு. ஒருவேளை ஹார்ட் அட்டாக் தான் வந்துருச்சோன்னு. இப்போ அம்மா வந்து பார்த்தா என்ன போட்டு தள்ளிருவாங்களேன்னு அந்த குட்டி பாப்பா பயந்துருச்சு. அதே மாதிரி அவங்க அம்மா வந்த உடனே அந்த கிளி மல்லாக்க படுத்திருக்கிறத பார்த்து இவளுக்கு முதுகுலையே 4 போட்டாங்களாம். போ கொண்டு போய் கொல்லையில புதைச்சிருன்னு சொன்னாங்க. உடனே இந்த பாப்பாவும் அழுதுகிட்டே அந்த கிளியை கொண்டு போய் புதைக்கலான்னு சரின்னு உட்காந்து மண்ணை தோண்டிட்டு இருந்தா. மண்ணை தோண்டும் போது கை ஸ்லிப் ஆகி கீழே விழ போகும்போது கிளி மேல கை வச்சு அழுத்திட்டா. அப்ப அந்த கிளி கீ கீ கீன்னு கத்திச்சான். ஒருவேளை உசுரோட தான் இருக்குமோன்னு நினைச்சு அந்த பாப்பா கிளி கிளி கிளின்னு தட்டி தட்டி பார்த்தான். கொஞ்ச நஞ்சமா இருந்த உசுரையும் அந்த பாப்பா கைய வச்சு அடிச்சே கொன்றுச்சான். அப்புறம் வேற வழி இல்லாம அதை அந்த மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு சோகமா மறுபடியும் போய் தூங்க போயிட்டா.